ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ரீச் ஆயிட்டோம். மார்னிங் ஒரு 6:00 இருக்கும். அப்பதான் ரீச் ஆனோம். ஸோ நாங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஏற்காடுக்கு வந்திருக்கோம். இந்த பிரஷ் அண்ட் சோப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வேணுனா சொல்லுங்க சென்ட் பண்றேன். ஸோ சேலம்லேருந்து ஏற்காடு போனோம்னா, மலை மேல ஏறணும் இல்லையா? ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்லேயே பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் மாமா பார்த்தீங்கன்னா, போண்டா, காஃபிலாம் வாங்கிட்டு வந்து தந்திருந்தாங்க எல்லாருக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு வேனு, கார்லாம் புக் பண்ணியிருந்தோம். 2மே வந்ததுமே லக்கேஜ் எல்லாமே ஏத்தியாச்சு. நானும் பசங்களும் பண்ணா வேன்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேன்ல ஏறியாச்சு. அப்புறம் போற வழியே வண்டியை நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா மேல போனதுக்கு அப்புறம் ஏற்காடுல பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அதனால கீழ இருந்தே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மலைக்கு ஏற இன் பிட்வீன்லேயே பையனா ஜெயன்குட்டி அல்வா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால வேன்ல இருந்து இறங்கி கார்ல உட்காந்துட்டேன். ரூம் புக் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ரூம்க்கு ரீச் ஆனதுமே பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்குமே இட்லி ஊட்டி விட்டுட்டேன். எல்லாரும் பொங்கல் வாங்கியிருந்தாங்க. நான் தான் பையனா பசங்களுக்கு ஊட்டி விடணுமேன்னு சொல்லிட்டு இட்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுத்தது தான். அதுக்கப்புறம் மதியம் தான் பையனா எல்லாருமே இருந்தோம். கண்ணாடி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லா ஜெயன் குட்டியோட மெடிசன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து பையனா புளி சாதம், லெமன் ரைஸ் இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ அதுதான் சாப்பிட்டோம். நாங்க ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒரு 5 பிஹெச்கே உடைய வில்லா தான். ஸோ கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் வாட்டர், பியூரிஃபையர் வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலயே இன்க்ளூடடா இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாம நாங்களும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே குக் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம். அண்ட் டைனிங் ஏரியால ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா இருந்தது. அண்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரூம்ஸ் இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரூம், அதுக்கப்புறம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா 3 ரூம் இந்த மாதிரி ரொம்பவே ஸ்பேசியஸா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ஏற்காடு போனதுல இருந்து ஃபேனே போடல நாங்க ரூம்ல. அந்த அளவுக்கு கூலிங்கா சில்னஸா இருந்துச்சு. ஆக்சுவலி ஏற்காடுல 3 நாள் ஸ்டே பண்ணோம். அந்த 3 நாள்ல ஒரு நாள் கூட நாங்க ஃபேன் போடவே இல்ல. ஊட்டி எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குமோ அதே மாதிரி தான் ஏற்காடுமே இருந்தது. இந்த ரூம்ல தான் பையனா நானு மாமியார் ஸ்டே பண்ணிருந்தோம். ரூம்க்கு அவுட் சைட்ல பையனா சுட்டி மாறும். அதுக்கப்புறம் மயில் கட்டுற சவுண்ட்லாம் கேக்குதா. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ கண்டினியூஷன் vlog நாளைக்கு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. பாய். இது ஏற்காடுடைய ஃபர்ஸ்ட் டே உடைய கண்டினியூஷன் மினி vlog தான் பார்க்க போறீங்க. நேத்து மினி vlog தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வெளில அவுட் சைட் ஃபுல்லாவே மரம் இருக்கு. மயில்லாம் கத்துற சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது நேச்சர் பார்க்கறதுக்கே. அண்ட் வில்லா சுட்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடி, மரம்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலா மரம், செடி இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க போலாம் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் கிளம்பணும். ஜெயான் குட்டி தான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சி அங்க போய் உட்காந்துட்டான் டிரைவர் சீட்ல. அண்ட் இந்த ஆன்ட்டி இன்ஷால்லா இன்னும் ஒரு 20 டேஸ்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிடுவாங்க அவங்க பொண்ணை பார்க்கறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் ஏற்காடு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஜெயன் குட்டி அவன் வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரே அழுக டாய்ஸ் வேணும் டாய்ஸ் வேணும்னு எங்க பார்த்தாலும் டாய் ஷாப் ஏரியா போனதுமே அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்காகவே இந்த ஹேண்ட் பேக் மாட்டிட்டு சுட்டிட்டு இருக்கேன். அவன் என்ன டைம் என்ன கேட்பானே தெரியல. அவன் கேட்குற டைம்ல அவன் வாங்கி தந்துடணும். இல்லைன்னா அதுக்கு வேற அழுக. மலர் கண்காட்சி பார்க்க தான் போயிருந்தோம். ஆனா போனதுமே அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எவ்வளோ ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா தான் பார்த்துருந்தேன். நான் பாருங்க ஏதோ சென்னையில பலாப்பழமே இல்லாத மாதிரி ஏற்காடுக்கு போயிட்டு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஐயான்னு பார்த்தீங்கன்னா கார்ன் கேட்டிருந்தானா ரொம்பவே சூடா இருந்தது. அங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்கு ஆப்போசிட்லயே. அந்த போட்டிங் லேக் கிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மலர் கண்காட்சி வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன் பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 தான் இருக்கும். ஆனா வெளில அவுட் சைட்ல பாருங்க அந்த அளவுக்கு பனி பெய்யுது. குளிர் தாங்க முடியல உள்ள. அப்புறம் நைட் டின்னருக்கு நம்மளே குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஜெயான் குட்டிக்கு ஃபீவர் வேற விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. அதனால நான் கிச்சன் சைடே போவே இல்ல. அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு உங்க எல்லாரையும் மலர் கண்காட்சிக்கு தான் கூப்பிட்டு போக போறேன். ஏற்காடுக்கு போயிருந்தோம் இல்லையா? சோ டே 1 உடைய கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மலர் கண்காட்சி பார்க்கறதுக்கு தான் ஏற்காடுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டமா இருந்தது. ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா மேட்டூர் டேமா ஃப்ளவர் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவே தெரியாம நான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா இதுவே நான் நோட் பண்ணேன். அண்ட் உண்மையாவே அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்தது. லாஸ்டா ஊட்டிக்கு போயிருக்கும் போது தான் இந்த மலர் கண்காட்சி பார்த்திருந்தேன். இப்போ இந்த ஏற்காடுலயும் பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ நைட் டைம் போயின்னா ஃபுல்லா லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் நாங்க போனது பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமா. ஸோ லைட்டிங்லாம் பார்க்க முடியல. இந்த கிரீன் கலர் பூ பாருங்க ரொம்பவே ஆசைப்பட்டு எடுத்த கிளிப் இது. ரொம்பவே சூப்பரா இருந்தது அது பார்க்கறதுக்கே. எனக்கு பர்சனலாவே ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பட் தலையில மட்டும் வைக்க மாட்டேன். அது எந்த பூவா இருந்தாலும். ஆனா அம்மா தான் பாத்தீங்கன்னா தலையில வச்சுக்கோ ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ மட்டும் வச்சுப்பேன். கண்ணாடி மாளிகைன்னு சொல்லி ஒரு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. உள்ள போய் நல்லா மாட்டிக்கினேன். அவ்வளோ கூட்டம். கூட வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ்
ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஆளுக்கு ஒரு இடமா போயிட்டாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த மலர் கண்காட்சி பார்த்தீங்கன்னா, நாங்க போயிருக்கும்போது இருந்தது. பட் இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ விசாரிச்சுட்டு போகும்போது கேட்டு போங்க. அப்புறம் அனிமல் கேரக்டர்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸால பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு எக்ஸிட் ஆற இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் தேன்லாம் வச்சிருந்தாங்க. கொம்பு தேன், நாட்டு தேனுன்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். நான் பண்ண தப்ப யாருமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஒரு சாக்லேட் வாங்க போனது இவ்ளோ பெரிய குற்றம் ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கல. ரீசென்ட்டா ஏற்காடுக்கு போயிருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் தரதுக்காக சாக்லேட் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு சாக்லேட் ஷாப்க்கு தான் போயிருந்தேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே பாக்ஸா ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்குற ஆப்ஷன்ஸ்லாம் இல்ல. பாக்ஸ்ல இருக்கிறது தான் வாங்கணும். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு வரல இல்லையா? ஸோ அவர் வந்து சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நட்ஸ் போட்ட சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே அம்மாக்காக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேச்சுரலா பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா லவங்கு, பட்டை இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே வாங்கிக்கினேன். இதெல்லாம் ஓகே. அஃபோர்டபிள் பிரைஸ்ல நல்லா இருந்தது குவாலிட்டியும். மிளகு பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 130 ரூபீஸ்க்கு தான் வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே வாங்கிக்கினேன். நான் எப்பவுமே எனக்காக வாங்குறேனோ இல்லையோ, எங்க வீட்ல இருக்கிற அம்மா, தங்கச்சி, பசங்க இவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். இந்த ட்ரிபிள் ஏ சாக்லேட் நல்லா இருந்ததா பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியல. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கிட்ஸ்க்காக இந்த கலரா பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ பசங்கலாம் பார்த்ததுமே அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கினேன். ஜயான் குட்டி அந்த காயின் சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பாக்ஸ எடுத்துக்கினா அப்புறம் வெயின்னு சொன்னதுமே போய் வச்சுட்டான். அப்படியே இங்கேயே பார்த்தீங்கன்னா ஊட்டி ஃபேமஸ் வர்க்கியா இருந்ததா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கிக்கினேன். ஸோ டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாக்லேட் தந்திருந்தாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் நட்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குள்ள இருந்தது நட்ஸே இல்லைன்னு. ஸோ மேல இருக்க ஒரே ஒரு சாக்லேட்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாதாம் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள இருக்கிற சாக்லேட்ல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆசையா ஹஸ்பண்ட் கேட்டுன்னு போய் தந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு இது நட்ஸே இல்ல வேர்க்கடலைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். பார்த்தா வேர்க்கடலை தான் அந்த சாக்லேட் ஃபுல்லாவே இருந்தது. ஸோ நீங்க சாக்லேட் வாங்குறதா இருந்தா கேட்டு விசாரிச்சுட்டு வாங்குங்க. இல்லன்னா என்ன மாதிரி பல்ப் தான் வாங்குவீங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஏற்காடு ஃபைனல் டே உடைய மினி vlog தான் பார்க்க போறீங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் போனான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஜயான் குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பாருங்க ரொம்ப டயர்டா இருக்கான். தூக்கிக்குன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தா அதனால தூக்கிக்கினேன். ஸோ மதியம் லஞ்ச் செஞ்சு வச்சுட்டு போட்டிங் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ரூம் பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணணும் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடும். வந்து சமைக்கலாம் முடியாது. ஸோ லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சு வச்சாச்சு. கார்லேருந்து இறங்கணுமோ இல்லையோ ஜயான் குட்டி அதுக்குள்ள அவன் கண்ணுக்கு எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. உடனே இது வேணும்னு சொல்லி ஒரே ஆடும். அதனால அந்த ஃபோன் மட்டும் வாங்கி தந்துட்டேன். போட்டிங்க்கு போகணும்னு சொல்லி ரொம்பவே ஆசையா எல்லாரும் கிளம்பி வந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேணான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். ஒசூர்ல சிங்கிள் பேரண்ட் ஒருத்தவங்களுக்கு 7 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஸோ அந்த பேபிக்கு ஹார்ட் அண்ட் பிளட்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கிறதால 2 டைப்ஸ் ஆஃப் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நெக்ஸ்ட் மந்த் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறதால அதுக்கு 20 lakhs தேவைப்படுது. ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 50 100 ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணி விடுங்க. நானுமே தந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய். இன்னைக்கு ஏற்காடு ட்ரிப்புடைய ஃபைனல் vlog தான் பார்க்க போறீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையாவே இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா சென்னைக்கு போவோம்னு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்பவே அனுபவிச்சிட்டேன் ஜயான் குட்டிக்கு ஃபீவர்ன்றதால. ஸோ இன்னைக்கு நைட் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ நாளைக்கு மார்னிங்கே போயினா சென்னை ரீச் ஆயிடுவோம். ஹஸ்பண்ட் மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது. அதுவும் கிட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த அவுட்டிங்லாம் செட்டே ஆகாது. நான் பண்ண ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டேன். அதனாலேயே அவுட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா போறதே இல்ல. உம்ரா போற பிளானே பார்த்தீங்கன்னா அதனால தான் கேன்சல் ஆச்சு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு தெரியும் எனக்கு. எங்கேயாவது வெளில போற பிளான் இருந்தாலே போதும் உடனே ஃபீவர் வந்துடும். அந்த ஃபீவருக்கு எப்படிதான் தெரியுதோ நாங்க வெளில போக போறோம்னு. சுப்ஹான் அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் கையில தான் இருக்கு. நம்ம கையில எதுவுமே இல்ல. எது நடக்கணும் இருக்கோ அதுதான் நடக்கும். இன்ஷால்லா எனக்கு உம்ரா பண்றதை விட ஹஜ் பண்ணணும் தான் ரொம்ப ரொம்ப பெரிய கனவு. இன்ஷால்லா பார்த்தீங்கன்னா அது பண்றதுக்கு உண்மையாவே 3-4 இயர்ஸ் ஆவது ஆகும். நம்மளோட விருப்பம் நம்ம சொல்லிடுவோம். பட் அல்லாவுடைய விருப்பம் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இன்ஷால்லா சபர் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. கொஞ்ச நேரம் நான் இல்லைன்னா கூட அப்படியே ஜயான் குட்டி துடிச்சு போயிடுறான். நான் எங்க போகணும்னு சொல்லி அவ்வளோ அழுக ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறான். அண்ட் தென் ஏற்காடு மலையிலேருந்து இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் தென் அப்கமிங் டேஸ்ல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogலாம் வரப்போகுது. மறக்காம வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.